பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இந்த 4 விஷயமும் உலக புத்தகங்களால் நாம் அடைய முடியாது. ஏன், உலகம்தான் நிறைய சொல்லிக் கொடுக்குதே, எல்லாவற்றையும் பற்றி சொல்லிக் கொடுக்குதே. எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது, எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது. ஆனால் அது வெறும் எழுத்தா மாத்திரம்தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது உயிரற்றதாக இருக்குது, ஜீவனற்றதாக இருக்குது. ஆனால் இந்த புத்தகம், இந்த வேத புத்தகம், இந்த பரிசுத்த புஸ்தகம் அப்படி இல்லை. இது ஜீவனுள்ளதாக இருக்குது, நம்மிடத்திலே பேசுகிறதா இருக்குது, நம்மை நடத்துகிறதா இருக்குது, நம்மை உருவாக்குகிறதா இருக்குது. நமக்கு விவேகத்தையும் சொல்லிக் கொடுக்குது, நீதியையும் சொல்லிக் கொடுக்குது, நிதானத்தையும் சொல்லிக் கொடுக்குது, நியாயத்தையும் சொல்லிக் கொடுக்குது. இப்படி எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்குது, ஜீவனோட சொல்லிக் கொடுக்குது. மரணத்தோட சொல்லிக் கொடுக்கல, ஜீவனோட. ஏன்னா இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, இயேசு இருக்கிறார். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்மில் இருக்கிற அந்த மரணத்தை நீக்கி உயிர்ப்பிக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், உலக புஸ்தகங்கள் எல்லாம் சும்மா மரித்து போன எழுத்துக்கள், அதில் ஜீவன் கிடையாதுன்னு சொன்னேன். சரி, விவேகம் அப்படிங்கும்போது முன்ஜாக்கிரதையாக இருக்கிறது, இல்லைன்னா அறிவுடன் செயல்படுறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். எப்படி முன் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கும்போது இதை நம்ம மொர்தெகாய்கிட்ட பார்க்க முடியும். ஒரு திட்டம் தீட்டப்படுது, யூதர்களுக்கு விரோதமாக யூதர்களை அழிக்கணும், யூதர்களை கொல்லணும், யூதர் தேசமே இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி ஆமான் மூலமாக திட்டம் தீட்டப்படுகிறத மொர்தெகாய் அறிந்து ரெட்டுடுத்தி ஆண்டவரிடத்தில் உபவாசம் இருந்து மன்றாடி அந்த யூத குலத்துக்கு மீட்பை பெற்று கொடுக்கிறார். என்ன காரணம்? அவர் விவேகத்துடன் செயல்பட்டார், முன்ஜாக்கிரதையாய் செயல்பட்டார், அறிவுடன் செயல்பட்டார். ஆமானை போன்று பலரை சாத்தான் எழுப்புவான். அப்போ நாம விவேகத்துடன் செயல்படணும். உலக வாழ்க்கையிலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, நாம் விவேகத்துடன் செயல்படணும். விவேகத்துடன் செயல்படணும்னா நாம் எங்கே போகணும்னா தேவ சமூகத்துக்கு போகணும். மொர்தெகாய் அதை தான் செஞ்சார், தேவ சமூகத்துக்கு போயிட்டார். அவர் பாதப்படியில் அமர்ந்திருந்தார். அமர்ந்திருந்து என்ன பண்ணார்? அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணார். அப்போ இது எது தான் சொல்லி கொடுக்குது? உயிருடன் சொல்லி கொடுக்குது இந்த புஸ்தகம். அடுத்தபடியாக நீதி. நீதி அப்படிங்கும்போது ஒரு நேர்மையான ஒரு காரியத்தை குறிக்குது. நேர்மையற்ற முறையில் வாழக்கூடாதுன்னு சொல்லி இந்த வேதாகமோ, இந்த வேத புஸ்தகம் கண்டிக்குது, உணர்த்துது. நேர்மையற்றவர்களாய் நாம் வாழக்கூடாது, பிழையற்றவர்களாய் நாம் வாழக்கூடாது, பொய்யராய் நாம் வாழக்கூடாது அப்படின்னு இந்த வேதம் கண்டிக்குது. அதுக்கு உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா கேஆசியை நம்ம பார்க்கலாம். கேஆசி என்ன பண்ணார்? எலிசா சுகம் கொடுத்துட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் கேஆசி என்ன பண்ணுறாரு? போய் அவருக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி, ஆதாயம் கிடைக்குமான்னு போய் அங்கே போய் அந்த பரிசுகளை பெற்றுட்டு வராரு. வந்துட்டு இங்கே நீதியுடன் நடந்தாரா அப்படின்னா இல்லை. என்ன பண்ணுறாரு? பொய் பேசுகிறார். இல்லை, அவங்களா கொடுத்தாங்க, நான் கேட்கல அப்படின்னு.
அப்போ எலிசா சபிக்கிறாரு, அவருக்கு நெற்றியில் குஷ்டம் வருது, தொழுநோய் உண்டாகுது. ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் ஆண்டவர் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்குறார். இப்படி ஒரு புஸ்தகத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அது உயிருடன் சொல்லி கொடுக்கறது, வெறும் எழுத்தாய் சொல்லி கொடுக்கறதல்ல. அப்படியே நம்ம கூட இருந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி, ஒரு வெல்விஷர் மாதிரி, நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்துகிற ஒரு ஆள் போல, நம்ம சகோதரர் போல, நம்ம தகப்பன் போல, நம்ம தாயை போல, நம்ம யார் யாரெல்லாம் நம்ம நண்பர்களை போல, யார் யாரெல்லாம் நமக்கு ஆலோசனை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அவர்களை போல இந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்மை நடத்துகிறது, நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நீதி எப்படி இருக்கணும் அப்படின்னு. நியாயமும் அதே போலத்தான். சரியான நியாயம் அங்கே உண்டாகணும், நியாய தீர்ப்பு உண்டாகணும். கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று, கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு ஒன்று, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒன்று, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஒன்று, அப்படிலாம் இல்லை. பணக்காரனுக்கு ஒன்று, ஏழைக்கு ஒன்று, அப்படிலாம் இல்லை. கிறிஸ்துவின் பார்வையில் நியாயம் சரி கட்டப்படும். அது தாவீதா இருந்தாலும் சரிதான், சவுலா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான், யோனாவா இருந்தாலும் சரிதான், நியாயம் சரி கட்டப்படும். இல்லை தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சும்மா விட்டுட்டாரா தாவீதை? கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக ராஜான்னு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு ஓடிக்கிட்டே இருந்தார் அந்த மனுஷன். ஆனால் அப்படி ஓடின போது கூட அவர் ஆண்டவரை விட்டு கொடுக்கல. நாம இருந்தால் விட்டு கொடுத்துருப்போம். அப்படி ஆபிரகாமை சும்மா விட்டாரா? யாரை சும்மா விட்டார்? யாரையும் சும்மா விடலை. நீதி உள்ள நியாயாதிபதி அவர் இன்னைக்கு ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்பித்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் இதன் மூலமாக அடையலாம் அப்படின்னு. அடுத்தபடியாக நிதானம், அதாவது தன்னடக்கம், அது ரொம்ப தேவை அப்படின்னு இந்த வேத வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. நிதானம் இல்லாமல் நம்ம செயல்படக்கூடாது, தன்னடக்கம் இல்லாமல் நாம் செயல்படக்கூடாது அப்படிங்கிறத இந்த வேதம் தெளிவாக சொல்லி கொடுக்குது. சிம்சோன் மூலமாக தெளிலால் பார்த்த உடனேயும் தன்னடக்கத்தை இழந்து போன சிம்சோன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நசரேயனானவன், ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டவன், கழுதை தாடை எலும்பை வைத்து 1000 பேரை முறியடித்தவன், பலவான். அப்படி இருந்த சிம்சோன் தன்னடக்கத்தை இழந்ததினால், தன்னுடைய நிதானத்தை இழந்ததினால் கடைசியில வேடிக்கை பொருளாய் மாற்றப்பட்டான். வேடிக்கையாய் அவனை நடத்தினார்கள், அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. இவ்வளோ ஒரு அழகா ஒரு விளக்கத்தை, ஒரு ஜீவனுள்ள ஒரு அறிவை இந்த வேத புஸ்தகம் நமக்கு கொடுக்குது பாருங்க. அதே போல தான் இன்னொரு இடத்துல நிதானம் இழந்த யாக்கோப்பின் பிள்ளைகள், தீனால் போனா, சுத்த போனா, ஊர் சுத்த போனா, நான் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு அங்கே ஒருத்தன் தீனாலை பார்த்து தீனாலை சீரழித்தான். சரி ரைட்டு, நாங்கள் சீரழிச்சிட்டோம், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு அவங்க முன் வரும்போது இவனுங்க நிதானத்தை இழந்து அந்த இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் விட்டு வைக்காதபடி அவர்களை கொன்று போட்டது மட்டும் இல்லை, அவர்களுடைய எல்லா வீரர்கள் எல்லாரையும் கொன்று போட்டார்கள். மிக பெரிய பழி சுமையை ஏற்றுக்கொண்டார்கள். எதனால? நிதானம் இழந்ததினால.
ஸோ வேத வசனம் ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு இன்சிடெண்ட்டோட அவ்வளவு நேர்த்தியா, அவ்வளவு பொறுமையா, அவ்வளவு தாழ்மையா, அதே நேரத்தில் கடிந்து கொள்ளுதலோட, அக்கினியை போன்ற அந்த அனல் மூட்டும் அனுபவத்தோட கூட நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. மற்ற புஸ்தகங்களைப் போல அல்ல, அது செத்த புஸ்தகம், அது வெறும் எழுத்தாய் இருக்கிற புஸ்தகம், எழுதப்பட்ட புஸ்தகம். ஆனால் இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் அடையலாம். இந்த வேத புஸ்தகத்தின் மூலமாக எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளலாம். இப்போ நடக்கிறது, இனிமேல் வரப்போகிறது, இதுக்கு முன்பாக நடந்தது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, ஒரு உலக வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை, அதை எப்படி நாம் வாழணும், இப்படி சகலவற்றையும் சொல்லி கொடுக்கிற ஒரு அற்புதமான புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் அடையலாம் அப்படின்னு. அதனால் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வேத புஸ்தகத்தை இதுவரைக்கும் புஸ்தகமாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, இனிமே அது ஒரு ஜீவனுள்ள வார்த்தை என்பதை உணர்ந்து அதை நீங்கள் அதிகமாக உட்கொள்ளும்போது நீங்கள் சகலவற்றையும் அடைய முடியும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.